ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, திவின் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் அம்மா ஈவினிங் டைமில் மார்க்கெட் போயிட்டு வந்தாங்க, அந்த விழாக்கும் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா திவின் பார்த்திங்கன்னா போர்டெல்லாம் சரியாக தெரிய மாட்டேங்குதுன்னு சொன்னால், அதனால் நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம். நானும் அம்மா தான் கூட்டிகிட்டு போகிறேன் திவினை. பரவாயில்லைங்க, பஸ் ஸ்டாண்ட்லாம் அதிவிரைவு படை பயங்கரமாக இருக்கிறாங்க. எனி டைம் பயப்பட தேவையில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பானதாக தான் இருக்குது. முன்னே இருந்தால் ஆட்சியை விட இப்போ பரவாயில்லைங்க. இப்போ போனோன்னே திவினுக்கு பசிக்குதுன்னு சொன்னால், அதனால் பார்த்திங்கன்னா ஷாப் போயிட்டோம். 2 காளான் முட்டை பப்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தேன். ஹாஸ்பிட்டல் போனோம். செக் பண்ணதில் திவினுக்கு பார்த்திங்கன்னா பவர் அதிகமாக இருக்குன்னாங்க. அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா கண்ணாடி பழைய கண்ணாடிக்கு சரியாக தெரிய மாட்டேங்குதுன்னு புது கண்ணாடியாக மாற்ற போனோம். அப்போ அப்படியே ஒரு செக்கப் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸும் ஃப்ரேமும் வாங்கிட்டு வந்துட்டேங்க. திவின் பார்த்திங்கன்னா அவனுக்கு பவர் அதிகமாக இருக்குன்னா மருந்து ஊற்ற சொன்னாங்க. ஊற்றிட்டு அவன் வெளியில் அடுத்தது 2-3 நாள் கழித்து வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். அப்புறம் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பித்தோம். இதுக்குள்ளேயே சாயங்காலம் ஆகி போச்சுங்க. அப்படியே சாயங்காலம் ஆகி போச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு பொழுதாட ஆகி போச்சுங்க. ஈவினிங் டைம்னால அம்மா மார்க்கெட் போயிட்டு வந்தாங்க. வீட்டு பக்கத்துலேயே போடுவாங்க மார்க்கெட்டு. உங்கள் ஊர்லெலாம் போடுவாங்களான்னு சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழம் 5 ரூபான்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கூறு காய்க்கு பார்த்திங்கன்னா 20 ரூபா. வெண்டைக்காய் 20, கத்திரிக்காய் 20, முருங்கைக்காய் 20, எல்லாமே 20 ரூபாங்க. குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் டெய்லி ஒவ்வொன்றும் கொடுக்கறது நல்லது. இதனால நிறையா பிரச்சனை. அப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. பார்த்திங்கன்னா பொடி வெங்காயம் பழசு இருந்தது, அதெல்லாம் வேஸ்டேஜில் போட்டாச்சு. அப்புறம் மளிகை சாமானமெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எத்தனை பேர்த்துக்கு நவாப்பழம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்லாம் நவாப்பழ சீசன்ஸு. ஆடி மாதம் பார்த்திங்கன்னா நவாப்பழம் தான் ஃபேமஸ்ஸு. டேமெல்லாம் போனீங்கன்னா நவாப்பழம் தான் விற்றுட்ருப்பாங்க. நவாப்பழத்தில் நிறையா சத்து இருக்குது, வாங்கி சாப்பிடுங்க. மாங்காய் பார்த்திங்கன்னா 20 ரூபாங்க பெரிய மாங்காய். அதுவே நோம்பி நாளெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய் 100 ரூபா ஓடுவாங்க, வாங்க முடியாமல் கிடக்கும். புடலங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, பாவக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, கொத்தவரங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நிறையா யூஸுங்க கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கு. பக்கவாதம் வர பேஷண்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் சிறந்த மருந்தாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கொத்தவரங்காய் எடுத்து தயிரில் அடித்து மோராக்கி அதை குடிச்சிட்டு வந்திங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் தீருங்க. பாகக்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம உடம்புக்கு கசப்பு துவை வேணும். அரசாணிக்காய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பூசணிக்காய், அடுத்தது கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அது ஏதோ கோணல் மானலாக இருந்தது, அதுவும் பார்த்திங்கன்னா கூறு 20 ரூபா தான். வெண்டைக்காய் வேணால் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க, முருங்கைக்காய் வெண்டைக்காய் எல்லாம். நகாப்பழம் தான் இன்றைக்கி பெஸ்ட்டு. நகாப்பழம் பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சம் சின்ன இது புடி பார்த்திங்கனாவே அதுவே 50 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா சீசன் இப்போ தான் ஆரம்பம். கோவக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் பார்த்திங்கன்னா கோவக்காய் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கோவக்காவை அடிக்கடி உடம்புல சேர்த்துட்டு வாங்க. அதே மாதிரி பூண்டும் நமக்கு டெய்லியுமே சாப்பிட வேண்டிய ஒரு பொருள் தான், ஜீரண சக்தியை தூண்டுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மாங்காவும் டேஸ்டியாக இருந்தது, இனிப்பாக இருந்தது. மாங்காய் சாப்பிட்டு பார்த்தோம். வெண்டைக்காய் மூட்டு வலி கைகால் வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சிறந்த மருந்து நிவாரணியாக இருக்குது. நைட்டு தூங்கும்போது ஒரு டம்ளரில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணி குடிச்சிட்டு வந்திங்கன்னா மூட்டு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக தீரும். உங்கள் ஊரில் எல்லாம் வீட்டு பக்கத்துலேயே மார்க்கெட் போடுவாங்களான்னு சொல்லுங்கள். அப்புறம் எவ்வளோ கூறு போடுவாங்கன்னு சொல்லுங்கள். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு பக்கத்துலேயே போடுவாங்க. செவ்வாய்க்கிழமையும் போடுவாங்க, வியாழக்கிழமையும் போடுவாங்க, வெள்ளிக்கிழமையும் இருக்குதுங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் பக்கத்தில். ஞாயிற்றுக்கிழமையான சந்தை போடுவாங்க, இங்கே ஃபேமஸ்ஸு. அப்போ வாரத்தில் ஒரு 4-5 நாளுமே சுற்றியுமே மார்க்கெட்டு தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதே மாதிரி இளநீ தேங்காய் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அவர் வாங்கிட்டு வந்திருந்தார். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கண் செக்கப் பண்ணிக்கோங்க. கண் நமக்கு நல்லா தான் தெரிகிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா கண் மொசன்னு தெரிஞ்ச மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. இப்போ ஒரு சில ரீசெண்டாக இது மாதிரி நடந்துகிட்ருக்கு. அதனால் ஒரு வருஷத்துக்கு இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை கண் செக்கப் பண்ணுங்கள்.
உணவு முறைகளை மாற்றுங்க. காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்குங்க, கீரைகள் சேர்த்துக்குங்க, பழங்களும் சேர்த்துக்குங்க. தவிர்க்க வேண்டிய உணவுகள் ஜங்க் ஃபுட்ஸு, அடுத்தது பார்த்திங்கன்னா மிக்சரு, முறுக்கு, பிஸ்கெட்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்குங்க. கண் இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, ஹெல்த் இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளாம் எந்திரிச்சு நின்னா தான் வேலை செய்ய முடியும். அதே மாதிரி காய்கறிகளை அதிகமாக உணவில் சேர்த்துக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.